यस्याभवद्भक्तजनार्चिहन्तु कृत्वमन्येषु विचार्यपूर्णम् सम्देवतारस्मरञ्जन दक्षिणभूमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां जैग्मरुग्म व्यामोहतस्तैतराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यं परिशो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां शरणं श्रीरङ्गे श्रीनरसिंहपाल मुनिपादाब्देन्दिरं दीक्षादिदयादिविश्वमैः भान्तं बुधाग्रेशं श्रीभद्रङ्गचकार्यो श्रेयोनिधिं संश्रये श्रीवक्षीरङ्ग पृथ्वीश्वरशरदिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरहरिहरियोगिनेन्द्र प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गधारि भवयतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवेक्षधारिं श्रीरङ्गनाथं लक्ष्मीसुम्मजलकरुणैकपात्रं श्रीरङ्गविलोराट् प्रभवप्रवृद्ध्यं वेदान्तदेशीयतीन्द्रोऽहं प्रवद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरगतिजलजद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रविभोः आत्मविक्षेपगम्यं वेदान्ते वावदूकत्वमेसर्जितारङ्गपूर्णे नारायणार्यं श्रीमद्रङ्गशतादिसंयमितलब्धागमान्तद्वयम् श्रीमद्श्रीरघुत्वहाद्यसमुदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षात् सेवे रङ्गधुरीणसाधनवदं नारायण श्रीमद्रङ्गशतादिवीरगुणाल्लब्धागमान्तद्वयम् ईशाडम्बविवेचितसुगुणे भाङ्गम् महद्वंसजं वन्दे वत्सविभूषणं समरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनरद्य गुणम्बुधाभ्यं नारायणाद्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरं भाषयामः। शिवस्य सन्नमित्रेभ्यो नमोक्तिमदीमहे विदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीकुलताழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்துல வைகுண்ட ஸ்தவத்துல 58 ஸ்லோகங்கள் அனுபவிச்சோம். அதாவது 58வது ஸ்லோகத்துல இப்படி அவித்யா கர்மா வாசனை ருச்சி இந்த பிரகிருதி சம்பந்தம் இவைகளால பிடிக்கப்பட்டுள்ள இந்த ஜீவனை அதுவும் பரம்பரையா வந்து ஒரு எத்தனை ஜென்மம்னு சொல்ல முடியாது, பல ஜென்மங்கள். அப்படிப்பட்ட ஜீவான்மாக்கள் ஒவ்வொருத்தரும் சிருஷ்டி பண்ணச்சே அவைகள்லாம் நல்ல கதியை வரணும், நல்ல மார்க்கத்தை போகணுன்றதுக்காக சாஸ்திரங்களை படைச்சு இந்த ஜீவர்களுக்கு கர்ண கலைவரங்கள் எல்லாம் கொடுத்து அப்படி பார்த்தாலும் இந்த பழைய கர்மா வாசனை உச்சியினால மறுபடியும் அந்த தாய்ப்பாலை சாப்பிட்டு தகாத செயல்களை சாஸ்திரத்துக்கு மீறி தாயால் தகாத செயல்கள் எல்லாம் பண்ணி இப்படியே திருப்பியும் அந்த சம்சாரத்திலே போடுறது. இந்த ஜீவன் பண்ணிக்கிற பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்த வேற சொல்லிருக்க. அந்த பிராயசித்தத்தை கூட பண்றது கிடையாது.
சரி பிராயசித்தை பண்ண முடியல, கடைசியில என்கிட்ட சரணாதியா பண்ணி தொலையேன், அந்த சரணாதி பண்ணாவது பலம் போகுமே அப்படின்னு இந்த சரணாகதின்ற உயர்ந்து நீ கேட்கவே, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ கையை கூப்பிட்டு என் சரணத்துக்கு வந்தா போறோம், ஐயோ நான் இந்த சம்சாரத்துல நீ காப்பாத்துன்னு அந்த சம்சாரத்தினுடைய ஆர்த்த துணி கேட்கும்படியா நீ பண்ணா போற, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். ஏன்னா அப்பதான் உனக்கு இந்த சம்சாரத்துல வெறுப்பு இருக்குன்னு தெரியும். ஏதோ மேல இருந்த மாதிரியா எனக்கு இப்ப ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதுல இருந்து விடுபட்டா போறோம் அப்படின்னு தான் போறாரு. இந்த சம்சாரமே வேண்டான்னு ஒரு தசை வந்ததுன்னா உன்னை அவன் சுலபமா காப்பாற்றுவான் அப்படின்னு தான் பண்ண. ஆக இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய தயை தான், கருணை தான் காரணம். அந்த கருணைக்கு ஒத்தாசையாக பொறுமை, நிதானம், எல்லாத்தையும் பெருமாள் பொறுமையை கடைபிடிக்கிறார். வாத்சல்யம் இப்படி பல குணங்கள் துணையாக கொண்டு அவருடைய காருண்யத்தை நம்ம மேல புரியலாம். ஆக அந்த எம்பெருமானுடைய காருண்யத்தை தயை ஒரு தடவை சொன்னா போறாது, பல ஸ்லோகங்களாக பண்ணணும். சொல்லணுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 7 ஸ்லோகங்கள் எம்பெருமானுடைய தயை பண்ணுகிற காரியத்தை சொல்ற. 59வது ஸ்லோகத்துல சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி ஸ்மிருதிபிஹி துதீய திவ்யாவதார சரிதைஹி குபயாச்ச திருஷ்யா நிஷ்டேயசம் உபகல்பயசி பிரஜானாம் துத்கிருபா ஜலதி வல்கிதஸ்ரீஹி அப்படின்னு சாய்கிறார். சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி ஸ்மிருதிபிஹி துதீய திவ்யாவதார சரிதைஹி சுபயாச்ச திருஷ்யா நிச்சேயசம் இது உபகல்பயசி பிரஜானாம் துத்கிருபா ஜலதி தல்லஜ வல்கதஸ்ரீ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பதம் பிரிச்சு போகணும். திரும்பி பதப்பதார்த்தம் அநாதி நிதனைஹி உற்பத்தியும் அழிவும் அற்றதான சாஸ்திரைஹி வேதமாகிய சாஸ்திரங்களாலும் ஸ்மிருதிபிஹி மனு அத்ரி ஹாரிதர் முதலானோர் நினைவு கூர்ந்து அருளிய ஸ்மிருதிகளாலும் புதிய தேவதையினுடைய திவ்ய அவதார ஒப்புரவிட்ட திரு அவதார காலத்தில் சரிதைகி நடத்தி காட்டிய நிகழ்ச்சிகளாலும் சுபயா திருஷ்டியாக மங்களகரமான திருக்கண் நோக்கினாலும் பிரஜானாம் மக்களுக்கு நிஷ்டேயசம் மோட்ச பரியந்தமான நன்மைகளை உபகல்பயசி அருளி செய்கிறீர் என்று யாதொன்று உண்டோ. உபகல்பயசி எது அது சொற்கிருபா ஜலதி தேவரீர் கருணையாகிய திருப்பார் கருணையாகிய ஜலதி தல்லஜா திருப்பார் கடலில் வல்கித ஸ்ரீஹி அலைகளின் செல்வமாகும். சமுத்திரத்துல ஜலம் அதிகம் வந்துச்சுன்னா அது அலைகள் எழுப்பி கரையை தொட்டு போகும். அந்த மாதிரி எந்திரமானது கருணையானது தோற்று வழிஞ்சு அது இந்த லோகத்தில் இருக்க ஜனங்கள் மேல விழுந்து அவர்களுக்கு மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது அப்படின்னு அனாதி இதுதான். வேதமா நித்தியம், அதுக்கு அழிவு கிடையாது. அப்படிப்பட்ட அழிவில்லாத வேத சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள்
ஸ்மிருதி இதுவெல்லாம் அந்த ஸ்மிருதிக்கு காரணம் யாராவது, அதாவது மனு, அத்ரி, ஆரிதர், இப்படி எல்லாம் இவர்கள் நிறைய ஸ்மிருதிகள் எழுதி வச்சிருக்காங்க. ஸ்மிருதிகள்னா அவருடைய தபோபலத்தினால எம்பெருமான் அவர்களுக்கு பண்ண புத்தியை கொண்டு அவர்கள் சில ஸ்மிருதிகள் அவர்களுக்கு தோன்றினது, ஸ்மிருதி அவர்கள் உள்ளத்தில் தோன்றினதை ஒரு கிரந்தமாக அதை ஓலசுமொழிதான் எழுதி வச்சிருக்காங்க. அதான் அப்போ அவர்கள் மனசுல தோன்றினதெல்லாம் எது வேணாலும் எடுத்துக்க முடியுமா என்ன அப்படின்னா, அவர்கள் ஒன்று சொன்னா அது எம்பெருமானுடைய நியமன பிரகாரம் தான் அவளுக்கு வரும். அவளுக்கு தாந்தோணித்தனமா எதுவுமே எழுத மாட்டான். அதனால அது ஸ்மிருதி. வேதமானது ஸ்ருதி, அது இன்னொருத்தராலே காதால கேட்கப்பட வேண்டியது. ஸ்மிருதி இவர்கள் எண்ணங்களிலே தோன்றினவர். ஆக ரிஷிகளுடைய தபோபலத்தில் அப்பப்போ அவங்களுக்கு தோன்றினத லோகத்துல ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்காக, அதாவது நல்வழிப்படுத்துவதற்காக ஸ்மிருதிகள் மூலமாகவும் எழுதி வச்சிருக்காங்க. அவைகளும் என்ன சொல்றது, அது மட்டும் இல்லை, நீ அவதார காலத்துல எத்தனை அவதாரம் எடுத்திருக்க. ராமாவதாரத்தை எடுத்துட்டா அப்பா சொல் பேச கேட்கறது, தாயார் சொல் பேச கேட்கறது, ஆச்சாரியன் கிட்ட எப்படி நடந்துக்குது, இதெல்லாம் நீ அனுஷ்டானத்தை காமிச்சிருக்க. அதே மாதிரி தர்ம அதர்மம் வந்துன்னா அதர்மத்தை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு தான் நீ கிருஷ்ணாவதாரத்தை பண்ணிருக்க. இவைகள்லாம் அப்படிப்பட்ட உன்னுடைய திவ்ய கடாட்சம் இருக்க. அந்த திவ்ய கடாட்சமானது உன்கிட்ட இருக்கிற இயற்கையான கருணைய கண்ணில் அப்படியே பொங்கி வழிஞ்சு அதை அப்படியே ஜனங்களும் நல்ல கதியை மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுக்காக பண்ற காரியங்கள், கருணையான அலைகள் தான் எல்லா ஜனங்களையும் போய் சேர்றது அப்படின்னு சொல்ற. ஆக சாஸ்திரம் எதுக்காக உண்டானது, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு வேதம் அபௌருஷேயம், அது எம்பெருமானுடைய கட்டளையாகிய புஸ்தகம். ஆக இது அனாதியானது. அதுக்கப்புறம் மன்வாதி ஸ்மிருதிகள் எம்பெருமான் வேதத்து முதல்ல உண்டு பண்ணார். அதுக்கப்புறம் சில யுகங்கள்ல ரிஷிகளுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு தோன்றின சத்விஷயங்களை ஸ்மிருதிகளாக வேதத்தை உண்டு பண்ணதும் அவன் இந்த ஜனங்களுக்கு உள்ள தயினால் தான் தயின் காரணம். இந்த ஸ்மிருதிகளை உண்டு பண்றதுக்கும் மனு அத்ரி போன்ற ஹாரித்தர் போன்றவர்கள் மூலமாக ஸ்மிருதிகளை உண்டு பண்ணதும் அவனுடைய கருணை தான். அதாவது எம்பி ரட்சித்து நிச்சயம், எவன் ஒரு ஜீவனை ரட்சிக்கணும்னு ஆசைப்படுகிறானோ புத்தையா சம்யோஜயந்தி தம், அவனை நல்ல புத்தியை கொடுத்து அவனை நடத்துகிறான். சம்யோஜயந்தி அப்படின்னு அதே பகவானே கீதையில ததாமி புத்தியோகந்தம் ஏனமா உபயந்தி தே, அவர்களுக்கு நான் தான் புத்தியை கூறுகிறேன், அந்த புத்தியை கொண்டு அவர்கள் கடைசியில் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாஷ்யக்காரரும் வேதாந்த சங்கரத்துல பரம புருஷவத்து தத் ஸ்வரூப தத் ஆராதன தத் பல ஞாபக வேதாக்கியம் சப்தஜாதம் நித்தியமேவா, வேதத்துல சொல்லப்படுகிற எல்லா வாக்கியங்களும் சப்தங்களும் நித்தியம். அது மேல என்ன சொல்றது, எம்பெருமானுடைய சுரூபத்தை சொல்றது.
அவனுக்கு ஆராதனமாகிற கர்மாக்களை சொல்லுது. அந்த ஆராதனமாகிற கர்மாக்களை நிஷ்பிரயோஜனமாக எம்பெருமானுடைய நியமனமாக பண்ண ஆராதனைக்குலாம் பலன் அவனையே அடையுது. இதெல்லாம் இப்படி சொல்லக்கூடிய இந்த சப்தங்கள்லாம் இருக்க, அந்த சப்தங்கள்லாம் நித்தியமேவா, நித்தியம் அப்படின்னு வேதாந்த. சரி, அதான் ஜெகத்தான் சிட்டி ஆயிடுது, ஒரு உண்டாகி அழிஞ்சு போயிடுது. அப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடுது, திருப்பி தானே புதுசம் உண்டாகுது, திருப்பி தானே அந்த வார்த்தைகள். என்னைக்கு ஆரம்ப காலத்துல இதுக்கு கடம்னு பேர் வந்ததோ அதே பேர் இன்றாலையும் இருக்கு. அது எந்த இது பின்னாடி சிருஷ்டிக்கு அப்படிதான் வரும். தாய் தந்தையர்கள் இந்த சப்தங்களும், அதாவது பாஷைகள் வெவ்வேறு பாஷைகள் இருக்கலாம். எந்த பாஷையா இருந்தாலும் அந்த பாஷையில தாய் தந்தையர்களுக்கு சரியான மொழி இருக்கும். ஆக அவைகள்லாம் என்னைக்குமே நிலதான். அதனால்தான் இங்க அனாதி சாஸ்திரை அனாதி நிதனைன்னு சொன்ன. அனாதினா இது இன்னும் புதுசா உண்டாருது. கீதையெல்லாம் என்னைக்கோ சொன்னது தானே அப்படின்னா, இது அப்படியே திருப்பி சிருஷ்டி வேண்டா கூட அப்படியே திருப்பி வரும். அப்படின்னு சாதிக்கிற. அதனால சாஸ்திரி அனாதை நிலைன்னு சொல்ற. ஸ்மிருதிகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்மிருதிகளும் அப்படிதான். இந்த மண்வாதிகள்லாம் எப்பவுமே ஒவ்வொரு யுகத்திலையும் அப்படியே நடக்கும். இந்த கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் அப்படியே இந்த 4 யுகம் எப்பவுமே இருக்கும். இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப பிரளயம் முடிஞ்சு கிருத யுகம் வந்ததுன்னா திருப்பி முதல்ல இருந்து தர்மங்கள் பிரமாதமா இருக்கும். அப்புறம் கிருத யுகம், திரேதா யுகத்துல கொஞ்சம், துவாபர யுகத்துல கொஞ்சம் குறையும், கலியுகத்துல கொஞ்சம் இப்படி அவைகள்லாம் சைக்கிள் போல மாறி 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 வரும். அதனாலதான் சொல்லச்சே எம்பெருமான் அவதார காலத்துல கீதையிலே தன்னுடைய அவதாரத்தை சொல்ற, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு சொல்ற. என்னுடைய பிறப்பானது ஒரு திவ்யம் சொல்லு. திவ்யம்னா உங்களுடைய ஜென்மத்தை காட்டிலும் விலட்சணமானது என்னுடைய ஜென்மம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த அவதார காலத்துல அவன் எவ்வளவு அனுஷ்டானங்களாக அனுஷ்டிச்சிருக்கான். ராமாவதாரத்துல ஒவ்வொரு சர்க்கத்துல அப்படி வச்சு அந்த சஞ்சானத்தை காலத்துல சஞ்சானத்தை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால அந்த தர்மங்களை அனுஷ்டிச்சு விசேஷ தர்மங்களும் பண்ணியிருக்கான். அதாவது சரணாத ரட்சணம் விசேஷ தர்மம் அதையும் பண்ணியிருக்கான். ஆக இவைகள்லாம் அவருடைய அவதாரமும் நமக்கு நன்மைப்படுத்துக்காக ஏற்பட்டது. ஒரு பிரசித்தமான வாக்கியம் உண்டு. ஜாயமான மீ புருஷா எம் பச்சேத் மதுசூதனா சாத்விகா சத்து விஜயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு எம்பெருமானுடைய கிருபையினால்தான் இந்த ஜீவன் மோட்ச பர்யந்தமான ஸ்ரேயசுகளை எல்லாம் அடைகிறான். அதுக்கு ஜாயமான மீ புருஷா எம் பச்சேத் மதுசூதனா சொன்னால அவருடைய ஜெயா காரியம் தான் இதெல்லாம் பண்ணுது. அதை தவிர சுவாமி தேசிகன் அச்சுதத்தில் ஆச்சரியமா சாய்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, தவச்சிந்தன விமுகானாம் திருஷ்டி விஷாணாம் இவ தரிசான் மோதி அமிர்த முகானாம் இவ மாமச்சுதா பக்தானாம் நேயஸ்வனேன
நயனசாரம், அதாவது உன்னுடைய எம்பெருமான துவேஷிகள் தெரிவிக்க முடியாது. பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற அச்சுதங்களை வாய்கிற என்ன துஷ்டர்களிலிருந்து விலக்கி நல்லவர்களோட வைக்கணும்னு. அதுக்கு எப்படி பிரார்த்திக்கிறதுன்னா, இந்த பாம்புக்கு விஷம், அதே பாம்பு பகவான் கிட்ட அவனுக்கு சென்றவர்களா இருந்தால் நின்றால் நமக்கெல்லாம் பாம்பை கண்டா பகை நடுங்கன்னு நம்மளுடைய கர்ம வாசனையினால எம்பெருமான் படைப்புல எல்லாமே நல்லதுகள் தான். ஏதாவது கர்மாக்களால பாம்பா பிறந்திருக்கு. நாம போய் அதை சீறினாதான் நம்மளை அது கடிக்கும். அது மாட்டுக்கு போடணும் விட்டுனா அது மாதிரி கூட நம்ம கிட்ட வர நம்ம ஆபத்தே வராது. நாமளா போய் அதை எடுத்து ஏதாவது கட்டை எடுத்து அடிக்கிறது, அப்போ அது தன் பலத்தை கொண்டு காமிச்சு நமக்கு சீருபடியா வந்துடும். ஆனா அப்படி துஷ்டர்லேருந்து விலைக்கு வைக்கிறதுக்கும் எம்பெருமான் அனுகிரகம் தான் போகணும். நல்ல ஆள் பக்கத்துல சேர்க்கறதுக்கும் அதுக்கும் எம்பெருமானுடைய குணம் தான் ஆகணும். ஆக உன்னுடைய துவேஷிகள் பற்றி உன் தேசிகள் பக்கத்துல என்ன சேர்க்க கூடாது. எம்பெருமானுக்கு துவேஷிகள் யாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு குணம் இல்லை, மங்களம் திவ்ய மங்களம் விற்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள்லாம் எம்பெருமான்கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய எம்பெருமானுடைய பார்வையானது விஷம் கலந்த பார்வை. அதனால அவளெல்லாம் தூரம் சொல்லிடும். அதே ஆசிரியர்கள் விஷயத்துல அவன் நேத்திரத்துல அப்படியே ஒரு பரிவு இருக்கும். அந்த பரிவை கொண்டு ஆசிரியர்களை ரசிக்கிறான். ஆக உன்னால என்ன உன்னுடைய துவேஷிலிருந்து தனியா வைக்கிறதுக்கு உன்னுடைய விஷம் கலந்த பார்வையை அவன் மேல வீசணும். உன்னுடைய ஆசிரியர் பக்கத்துல அவளுடைய கடாட்சியம் மேல வேணும், நானும் அவளுக்கு நெருங்கணும்னு சொன்னா உன்னுடைய கிருபையாகிற பார்வையினால அதை நீ உன்னுடைய அடியாளுடைய சங்கமத்துல என்னை சேர்த்து விடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால இதெல்லாம் ஜெயாகிற கண்ணானது பார்வையானது நம்மளை எல்லாம் நல்ல இடத்துல சேர்க்கக்கூடியது. அதுதான் இங்க பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய திருக்கண் நோக்கினால எனக்கு சத்சங்கம் ஏற்பட்டு, அந்த சத்சங்கத்தினால ஒரு ஆச்சார சம்பந்தம் ஏற்பட்டு, அந்த ஆச்சாரத்தினால மோட்ச பரியந்தமான ஞானத்தை கொடுத்து மோட்சத்துக்கு வேண்டிய உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியா பண்ணி அந்த சாஸ்திரமான கைங்கரியத்துக்கு என்னை உபகாரம் பண்ண வச்சு அது ஒரு தேவை காரியம் தானே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாய்கிறார். சாஸ்திரே அநாதி நிதனை திவ்யாபதார சரிதை சுபயாத்து திருஷ்டா. அவருடைய எம்பெருமானுடைய திருஷ்டி பார்வையானது சுபயாச்சேன் போட்டதுனால ஆசிரியர்கள் பக்கத்துல அவருடைய பார்வை அனுகூலமாகவே இருக்கும். தேசிகள் பக்கத்துல அவருடைய பார்வை துக்கிருதமா இருக்கும். அதாவது அவர்களை தேசிகளை தன்னை நெருங்க முடியாத எப்படி இருக்கும், அவர்களை யாரும் அண்டாதபடி ஆசிரியர்லேருந்து அவரை காப்பாற்றும். அதனால இங்க சுபயாச்ச திருஷ்டான்னு போட்ட. அதனால எம்பெருமானுடைய திவ்ய அவதார சரிதைகள்லாம் எதுக்கு அப்படின்னா, அதை கேட்டாலே நமக்கு நம்முடைய பாபங்கள்லாம் போகும். அப்படி நம்ம பாபத்தை போகக்கூடியது அவனுடைய சரித்திரம். அவனுடைய வேதத்தை எடுத்துனா நமக்கு நல்வழி காட்டும். இப்படி பல சாதனங்கள் இந்த ஜீவனை வழிபடுத்துறதுக்காக எம்பெருமான் கருணை ஆகிற தன் குணத்தை கொண்டு நம்மளை திருத்துறது. அதுதான் இது சொல்லப்படுது. ஹை ஹந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா
பாபாகி நாம வதகோயம் அஜிந்திய சக்தி யத்வத்கிருபயா ஜலதிம பதிவே அதிவேத கேலம் உல்லங்கிய அகிலபாசுர பாகதேயானு. இது 60வது ஸ்லோகம். இதுல காருண்யத்தை பற்றி சொல்றது. அதாவது கருணை காருண்யம் என்ன ஒன்று தானே. அதாவது இந்த ஜனங்கள் லோகத்தில் இருக்கிற நிலைய பார்த்து தொழில் ரொம்ப சோகிக்கிற, கவலைப்படுற. கருவிலே திருவிழா நீர் காலத்தை கழிக்கின்றீர்கள். காலத்தை காத்தால் எழுந்தா வாக்கிங், அதுக்கப்புறம் டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அதை படிக்கிறது, அதுக்கப்புறம் அது பல்தைக்கிறது, காஃபி சாப்பிட வேண்டியது, இப்படி துராச்சாரங்களே கொண்டு அதுவே என்ன, அதாவது விளையாட்டு காத்தால் 9 நிமிடம் கையில் ஒரு பேட்டை தூக்கிடுவோம் ப்ராக்டிஸ் அப்படின்றது, இப்படி எல்லாம் போய் தங்கள் பொழுதை வீணாக்கலாம். ஒரு அழகான டிசிப்ளின் வாழ்க்கை எப்படின்னாக்க, பசங்களையும் பின்னாலேயே எழுப்பி விட்டுருவா. அந்த காலத்துல பசங்களை தூங்க விட மாட்டா. பசங்களை எழுந்து பின்மாத வேலையில ஏதாவது ஸ்தோத்திர படம் சொல்லிக்கிறதுக்கோ, பிரபந்தம் சொல்லிக்கிறதுக்கோ, இல்லை வேதத்தை சொல்லிக்கிறதுக்கோ என்ன அப்பா எழுப்பிடுவேன், எழுதுவேன் காலத்தான் எழுத சொல்லி. ஏன்னா அதுக்கப்புறம் அனுஷ்டானத்துக்கு போனோம். அந்த அனுஷ்டானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அனுஷ்டானத்தில் அந்த பசங்களை எழுந்து காலத்தால் பல்ல தேய்ச்சி, இந்த மார்கழி மாதத்துலாம் அவள் எழுந்துக்கிச்சே பசங்களையும் எழுந்துடணும். அதுக்காக திருப்பாவை சொல்லிக் கொடுப்பா. சொல்லிக் கொடுத்து அதை கேட்கணும். அவளும் அனுசந்தானம் பண்ணணும். அவர் திருவாரணம் பண்ணும்பொழுது இப்போ என்னடான்னா எல்லாருக்கும் தனியாக படிக்க படிச்சு வைக்கிறதே கிடையாது. ஏன்னா படிக்க கூடாதான் அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துருக்கு. ஏன் பண்ணாலும் படிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவா, விஷயம் தெரிஞ்சவங்க வித்யாந்தோட அது மேலே ஒரு சால்வை போட்டு அது மேலே கொண்டுருவோம். படிக்க அந்த படுக்கிறது ராத்திரி மட்டும்தான். வித்யாந்தோடலாம் கீழே தான் படுத்துக்கணும். தனியாக அதுக்கு படிக்க வச்சுக்கணும். அதே படிக்கலாம் மேலே சகலாத்தை போட்டு அப்படி படுத்துக்கூடாது. வேற வழி இல்லை, வயசாகி போயிடுது, கீழே படுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா அவளால் இப்போ எழுத படிக்க முடிச்ச சுருட்டி வைக்க கூட அவளால் முடியாது. என்ன அது வயசான காலத்தை எப்படி போல அது தெரியாது. ஆனால் உடம்பு நல்ல சக்தி இருக்க மட்டும் படுக்கையை எடுத்தா மடிச்சு வைக்கணும். இப்போ இருக்கிற சோம்பேறி பார்த்தீங்கன்னா அப்படியே போர்வைன்னா சுருட்டி வச்சுடுது. அதை மடிச்சு ரெண்டு நுனியை ஒன்றா சேர்த்து அதை மடிச்சு வச்சு அதே சுத்தமான காரியமே கிடையாது. அவன் எழுந்துக்கிட்டே மணி 7:30 மணி 8 மணிக்குள்ள எழுந்துக்கலாம். காலங்காலத்தில் இருந்து படிக்கணுன்றது கிடையாது. காலத்தால இருந்து கொஞ்ச நாள் படிப்பா, அதெல்லாம் போயிடுது. ஆனா இப்ப மேற்கொண்டு படிக்கிற பசங்க என்ன பண்ணா கடைசியில் டியூஷன், காலத்தால டியூஷன், சாயங்கால டியூஷன், இப்படியே அவ பொழுது போய் எப்பதான் நல்லது கற்றுக்க முடியும். இப்படிலாம் காலத்தை கழிச்சுட்டு ஒரு நல்ல இது கிடையாது, பொழுதுபோக்கு கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவள் ஐம்பனுடைய கடாட்சத்தை பெற கருவிலே திருவிழா, அந்த கர்ப்பத்திலேயே எம்பனுடைய கடாட்சம் அவளுக்கு இல்லை. இப்பெல்லாம் சில பேர் லௌகிகாளர்ல கூட குழந்தைகள் அந்த புதுசாக மாட்டு கொண்டு வந்ததுனாக்க அது கர்ப்பமாக இருந்தா ஒரு டேப்பை போட்டு வேதத்தை கேட்கறதோ, நல்ல கதைகளை கேட்க முடியும். சில பேர் ஆற்றுல உபன்யாசம் ஏற்பண்ணி பாகவத கதையெல்லாம் அதே கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றா. சில பேர் பாகவத ஸ்லோகத்தை வாங்கிக்கிறார். அந்த குழந்தை கர்ப்ப பொண்ணை வச்சுட்டு இந்த பாகவத வாஷை அந்த கதையை கேட்டாலே எப்படி துருவனுக்கு இது வந்ததோ ஞானம் வந்து கர்ப்பத்திலேயே அவன் அம்மா நிறைய கதைகள்லாம் கேட்டது. அவன் நாரதெல்லாம் வந்து நல்லா உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக லோகத்துல எம்பெருமானுடைய கடாட்சம் இல்லாதவா காலத்தை கழிக்கின்றீரே, காலத்தை எப்படிலாம் வீணாக்குறங்க அப்படின்னு ரொம்ப பச்சாதாபுற. அதனால
இங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அனாதையான பாப்ப வாசனை தான். இந்த பாப்ப வாசனை எபெருமானுடைய கிருபை இருந்ததுன்னா அந்த பாபங்கள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆக இந்த இடத்துல பிரம்ம வித்யா பிரச்சாரம் அது கூடாதுன்றது சாய்க்கிறாரு. பதப்பதார்த்த செய்வோம். ஜந்துஷு சேனவர்களிடத்தில் நிரந்தர இடைவிடாமல் சந்தத ஆத்மா பரவிய சுரூபத்தை உடைய அச்சிந்த சக்தி, எண்ணி பார்க்க முடியாத சக்தி வாய்ந்த அயம் பாப்மா, இந்த பாபமானது கஹி நாம எத்தகையது அத தேவரை விலைக்கு அருள வேண்டும். ஹை ஹந்த, ஐயோ ஆச்சரியம், பாப்மா எந்த பாபமானது அகிருத பாசுர பாகதேயான் சாஸ்திரங்களில் உபாயமாய் விளங்கும் சரணாதி என்ற உபாயத்தை செய்ய அந்த பாக்கிய செய்தவர்களை அதிவேள கேளம் கரை கிடந்த கிருபாஜலத்தையும் அபி தேவருடைய கருணை கடலையும் உல்லங்கியத்தை தாண்டினதாய் ஆக்குகிறது. இந்த கடின பிரகிருதிகளை கூட எம்பெருமானுடைய கருணையானது அவனை மாற்றி எம்பெருமான் திருவடியில விழும்படியாக பண்றது. ஆக நமக்கு ஒவ்வொரு ஜென்மம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? பாபம், பெரிய பாபம். அது எப்படிப்பட்ட பாபம்னு சொல்ல முடியாது. பிரம்ம பாபத்திலேயே பெருசு எதிரா அப்படின்னா மிகவும் குளிர்ந்து எதிரான்னா பிரம்மவித அபசாரம் ரொம்ப குளிர். அந்த பிரம்மவித அபசாரத்தை கூட போக்க சாமர்த்தியம் உடையது இந்த சரணாகதி. ஆக இங்க எம்பெருமானுடைய கிருபையானது பிரம்மவித அபசாரம் பாப்பங்களை கூட நம்மளை அணுகாமடி தடுத்துருக்கும். இந்த பிரம்மவித அபசாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா சங்கல்ப சூரியோதயத்துல சாய்கிறார். சமஸ்த விஜினோததி கிரசன கும்போத்பவம் நிவர்த்திமபி தர்மம் தர்ம தியாகத அனக தத்துவவின் தத்துவவித்து நீக்கிறாக அப்படின்னு சாய்கிறார். அதாவது சமஸ்த உதித கிரசன கம்ப கும்போத்பவம் நிவர்த்திமபி அப்படின்னு. அதாவது சின்ன சின்ன பாபங்கள் இருக்கும், அதையெல்லாம் விட மிகவும் குடியதான இந்த பிரம்மவித அச்சாரமானது இவனை புத்தி அதர்மத்துல ஓடும்படியா பண்ணிடும். அப்படியே அந்த அதனுடைய தன்மையை சொல்ற சங்கல்ப சூரியத்துல. அதனாலதான் இங்க அச்சிந்திய சக்தின்னு சொல்ற. சந்தத ஆத்மா அச்சிந்திய சக்தி அயம் பாப்மா. இந்த பாப்மா அப்படிப்பட்ட சக்தி உடையது. அதுவும் பாகவதாச்சாரம் குறிப்பா நம்ம இந்த பாகம் இந்த ஒரு பாகவதத்தை அபச்சாரப்பட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பாகவதற்கிட்டே போய் அபராசாரம் பண்ணிக்கணும். அது இல்லைன்னா தான் அப்ப பெருமாள் சரணாதியானது அந்த பாவத்தை தொடாபடி பண்ணும். ஆனால் பாகவதாச்சாரத்தை பொறுத்த மட்டும் எந்த பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டமோ
அந்த பாவத்தை அபராஷ்டாபனம் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட அந்த பாபத்தை சுவாமி தேசிகனும் உத்தரகிருத்த அதிகாரத்துல உகந்து பணிகொள்ள புரியினான எம்பெருமான் திருவுள்ளம் அழாமைக்காக எம்பெருமான் நம்மளை இவ்வளவு பாபம் பண்ணியிருந்தா கூட அவன் கைக்கிறதுக்காக நம்மளை ஏற்றுக்கலாம், அந்த பாபத்தெல்லாம் போக்கி. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவுள்ளம் அழாமைக்காக அப்படின்னா வருத்தப்படாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யாதன செய்யும் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். சாஸ்திரத்துல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யணுன்றத நாம பண்ண மாட்டோமோ இல்லையோ அதை பண்ணுவோம். அதனால செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொல்லி அங்க அப்படிப்பட்ட பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு அதான் பிரதானம் சாதிச்சிருக்கேன். அதனால அப்படிப்பட்ட பிரம்மவித அபிசாரம் நம்ம படக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இந்த 61வது ஸ்லோகத்தில் அடுத்ததாக எத் பிரம்ம கல்பனியத அனுபவேபி அநாஷ்யம் தத்கில் விஷம் சிந்திரிக க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராகம் சாமியஸ்ய ததபிசந்தி விராம மாத்ராது. यत् ब्रह्म कल्पनीत अनुभव अनाश्यम तद्गिल्बिषं जन्तुरिह क्षणार्धे एवं सदा सर्वजन्मसु सापरागं साम्यसः तदभिसन्धि विराम मात्रात्. இந்த நாம பண்ற பாப்பம் இருக்கே அது பிரம்மாவுடைய ஆயுள் காலம் மட்டும் அனுபவிச்சா கூட அந்த பாவம் தீராது, அனுபவிச்சு தீராது. அதுவும் இல்லாத பாபத்தை பண்ணிட்டா இப்போ நோட் புக்ல ஏதாவது எழுதிட்டே வரும், அது தப்பாயிடுதுன்னா அதை ரப்பரை போட்டு அழிச்சு விடலாம். ஆனா இந்த பாபங்கள் பண்ணிட்டு ஐயோ பண்ணிட்டுமே அப்படின்னு அழிக்க முடியாது, அது பிராயசித்தம் பண்ணாதான் போகும், அது நம்மள போகும். ஆக அது அழியாத நிரந்தரமா இருக்கும் அந்த பாபம். பிராயசித்தம் பண்ணாதான் போகுமே தவிர பிராயசித்தம் பண்ணால அந்த பாபம் அழியாது. பாபம் நிச்சயமா இருக்குமா அப்படின்னா பாபம் அழியவே அழியாது. நீ பிராயசித்தம் பண்ண விடும், அதை அழிக்கவும் முடியாது. அதனால பிரம்மாவுடைய ஆயுள் பர்யந்தம் இருந்தா கூட நம்மளால அந்த பாவத்தை அனுபவிச்சு அவ்வளவு பாபம் ஒரு ஜென்மத்துல எத்தனை ஜென்மத்துல பண்ணிருக்கோம் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த கொடிய பாபத்தை நாம என்ன பண்றோம், ஒரே நிமிஷத்தை பண்ணிடுறோம். எத்தனையோ உபன்யாசம் கேட்டுருக்கோம், எத்தனையோ பெருவாளுடைய கதை வாக்குல இருந்தா கேட்டிருக்கோம். இருந்தா கூட அடுத்த க்ஷணம் போய் தப்பு பண்ணிடுறோம். தப்பு பண்ணபடியா வைக்கிறது நம்ம பண்ண மாட்டான்னு பார்த்தா கூட சில சமயத்துல அதாவது நாம நீங்களாம் கோவப்படக்கூடாது, கணித வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்பதான் ஏதாவது ஆற்றுல சண்டை நடக்கும், அது கோவம் வரும். முக்கிய விஷயம் சாதித்தா அதாவது தம்பதிகள் பரநியாசத்துக்கு வந்தா ஏண்டா நீ அவளை அடிக்கிறது உண்டா அப்படின்னு கேட்ப. இவளை பார்த்து நீ என்ன அவனை சமயம் வரும்போது நீ ஒன்னால் ஒன்னால் எதாவது பண்ண முடியும் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்க. அப்புறம் சரதி அப்படி அது தமாஷா கேட்டு சரணாதி பண்ணி இன்னைக்கு சரணாதி ஆயிடுச்சுன்னா அவனும் ஒரு பாகவதன், நீயும் ஒரு பாகவதன். அதனால ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒருத்தர் நிச்சயமாகவே கருதக்கூடாது. அந்த பாகவதனுக்கு எவ்வளவு கௌரவம் தருமோ அந்த கௌரவம் பரஸ்பரம் கொடுக்கணும் அப்படின்னா உபதேசம் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த பாப்பங்கள்ல ஒரு நிமிடத்தை பண்ணிடலாம், அதுக்கு யோசிக்கவே வேண்டாம். நல்ல காரியம் பண்ணதான் யோசனை பண்ணணும், பாப்பம் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம், டக்குன்னு பண்ணிடலாம், அது யாரையும் கேட்கவும் வேண்டாம். அப்படிப்பட்ட அந்த பாபத்தை
அபிக்ஷணார்த்தம், அந்த ஒரு நொடியில பண்ணிடுறோம் எங்க இந்த பிரகிருதியில. அப்படி அந்த பண்ண பாவங்களை ஒவ்வொரு பிரிவும் தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களை நீ திருப்பி திருப்பி சிருஷ்டி பண்ற, அதுல அவளை சரணாதி பண்ணும்படியா வைக்கிற, அதுக்கப்புறம் உன்னுடைய சாம்ராஜ்யத்துல இடம் கொடுக்குற, இப்படி எல்லாம் ஒரு காரியம் பண்றே, என்ன ஆச்சரியம், இதுதானே உன்னுடைய கருணை அப்படின்னு சொல்லி சாய்கிற. ஹே பகவன், எந்த பாபமானது பிரம்மாவின் ஆயுள் காலத்தை போல் நீட்ட அனுபவேபி பல கோடி காலம் வரை அனுபவித்தாலும் அனாசியம் அழிக்க முடியாது, பாபத்தை பண்ணி தீர்க்க முடியாது, நான் பாபமே இல்லாத பண்ண முடியாது. தத்கில்பிஷம், அப்படிப்பட்ட கூடிய பாபத்தை க்ஷணார்த்தே ஒரு நொடியின் பாதியில் இந்த கர்மபூமியில் ஜந்து ஒரு ஜந்துவானவன் சிருஜதி செய்கிறான், யோஜனையே பண்ண செய்கிறான். இப்படி ஏவம் இவ்விதம் சதா ஓய்வில்லாமல் சகல ஜன்மசு எல்லா பிறகுகளிலும் பாபராதம் பலவகை பாபத்தை கூடினவனை தன் அபிசந்தி விராம அந்த பாபத்தில் ஈடுபாடு கொள்ளாத மாத்திராத்து சமயத்தை மட்டும் கொண்டு சாமியசி அவைகளை பொறுத்தருள்கிறீர். அது என்ன தன் அபிசந்தி என்ன மாத்திராத்து அப்படின்னா என்ன, அதாவது இந்த பாபம் புண்ணியம்லாம் மாறி மாறி வரும்போது இல்லையோ, அந்த புண்ணியக்கு ஒரு சமயம் வருதோ இல்லையோ, சுகிருதன்னு ஒரு சமயம் வருதோ இல்லையோ, அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்ற, ஆச்சார சம்பந்தம் அது மேல அவனை பாபத்தை பண்ணாதபடி பண்ணி அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவன் அப்புறம் நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள்லாம் காதால கேட்டு அதுக்கப்புறம் உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியா பண்ணி அதுக்கப்புறம் அவனை கடைசியில தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக்கிறான் இல்லையா. இதெல்லாம் அவன் பண்ணக்கூடிய காரியம் அவனுடைய கருணை தானே. ஒவ்வொரு ஜென்மத்தையும் பாவம் தான் பண்றான். பெருமாள் நினைச்சா எல்லாருக்கும் ஒரே சமயத்தை ஆச்சாரங்கிட்ட அடைஞ்சு எல்லாருமே மோசம் பண்ண முடியும். ஆனா அதுல அவனுக்கு ரசிக ஏதாவது ஆசைக்கம் ஏற்படும். அதுக்காக சில ஜீவராசிகள்ல ஏதோ ஒரு கொஞ்சம் பகுதி நல்ல புத்தியை கொடுத்து அவனை ஆச்சாரம் சேர்ந்து சரணாதி அனுஷ்டிச்சு தன்னை அடையதையும் பண்றான். மொத்தத்தையும் பண்ணா அப்புறம் திருப்பி சிருஷ்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, யாருமே இருக்க மாட்டான். அதுக்காக ஒவ்வொரு சிருஷ்டி பண்றதும் அதுல சில பேரை கடை சேர்த்துறதும் இப்படியே நீ உன்னுடைய காரணத்தினால பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சாய்க்கிறது இல்லை. ஆக இங்க நீடு பிரம்மாயுதன்னு சொன்னது இல்லையா, பிரம்ம கல்பனை. இந்த பிரம்ம கல்பனது எவ்வளவு ஆயுது அப்படின்னு சொன்னா 100 ஆண்டுகள் பிரம்மனுடைய வயசு. அதாவது அதாவது இரவு பகல் இப்படி 100 வருஷம் ஆகணும். 100 வருஷம் அதான் பிரம்மாவுக்கு ஒரு வயசு. பகல் ராத்திரி இதே மாதிரி 100 வருஷம், அப்பதான் பிரம்மாவுக்கு ஒரு வயசு அப்படின்னா அது பாதுகாப்பு. அதுதான் ஆக லட்சக்கணக்கான காலம், அந்த லட்சக்கணக்கான காலம் வரையும் இந்த ஜீவன் பாபத்தை அனுபவிச்சு தீர்க்க முடியாது. ஆனா அந்த பாபத்தை ஜீவன் எப்படி பண்றான் அப்படின்னா ஒரு க்ஷணத்துல அதுல பாதி அதுக்குள்ளேயும் பண்ணிடுறான். பிரத்யேகமர்த்தீயத்தை துர்மோகாது பிராப்தே விபாக சமயே சந்தானுதாபாது. இப்படி நிச்சயமான அபராதம் பண்ணி இருந்த இந்த ஜீவன் திடீர்னு நான் இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிரார்த்தி பூஜ்ய வச்ச அங்கத்தோட கூட
இந்த பிரபத்திய இவன் அனுஷ்டிக்கிறான். நான் இவை அதாவது தெளிவெல்லாம் உபதேசம் பண்ணுவான். குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இந்த இது உனக்கு இப்ப புதுசா ஜென்மேஷத்துல உனக்கு இந்த ஜென்மேஷத்துல இந்த இந்த இன்னிலிருந்து நான் யாரையும் கோச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிக்கோ அப்படின்னு அதையே பண்ணிடுவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. அப்புறம் அடுத்த வருஷம் நான் எல்லாருக்கும் ரொம்ப சகஜா இனிமையா பேசுவேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கோ. அப்புறம் மூணாவது இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன். இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பிரதிஜை பண்ணிக்கூட அப்படின்னு இந்த மாதிரி பிரதிஷ்டை மனசுல எண்ணம் வந்தா உடனே பெருமாள் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஓஹோ இவன் நல்ல பிரதிஜை தான் பண்றானே, இந்த வருஷத்துல இந்த புது வயசுல இந்த வருஷம் பூரா சினிமா பார்க்கணும் அப்படின்னு அவ்வளவுதான். அது சரி எச்சா போயிட்டு போகணும் பெருமாள் புதுவேன். அதே இனிமே சினிமா போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வருஷம் பிரதிஜை எடுத்துக்கணும். அப்படின்னு அது அப்பதான் சமயத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய கூப்பிடுவான். கூப்பிட இதுடா நான் வந்து சினிமா பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பெருமாள் அப்படியே அவன் நல்ல வழியாக விடுவேன். அதே மாதிரி நான் இனிமே ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு மனசுல பிரதிஜை பண்ணிட்டோம்னா பெருமாள் அதை நம்மளுடைய மனதை புரிஞ்சக்கூடிய பெருமாள் ஒருத்தந்தான். அவன் உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அனுகிரகம் பண்ணுவான். அதாவது சில பேர் வைதிகமா இருக்கிறவா இன்னைக்கு சில பேர் இப்ப வேதாத்தியம் பண்ணிட்டு நல்லா சிஏ படிச்சுட்டு நல்லா இங்கிலீஷ் படிப்புலாம் படிச்சிருப்பான். அவெல்லாம் கூட உத்தியோகம் வந்ததுன்னா இந்த மாதிரி புளிமையோட வேஷ்டியோட தான் வருவேன், பேண்ட் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா பெரிய இங்கிலீஷ்கார கம்பெனியா இருந்தா கூட சரி சார் அப்படின்னு மதிப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு இருக்கு. அதை நாம தான் உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். நாங்க நம்மளுடைய நெறியில இருந்தோம் அப்படின்னு சொன்னா அசலாரம் இப்படி இருக்கானா ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா இப்போ கூட வைதிக பிள்ளை யாரோ ஷெல்லுன்னு ஒரு கம்பெனி இருக்கான். அந்த கம்பெனியில அவனுக்கு மாத்திரம் பர்மிஷன் கொடுத்துருக்கான், நீ பஞ்சகசத்தோட வா குடும்பியோட வா அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம வைராக்கியம் தான் முக்கியம். மனதில் இந்த வைராக்கியத்தோடு அது வைராக்கியம் வரது கஷ்டம், வாயால் வேணா சொல்லிடலாமே தவிர அந்த வைராக்கியத்தோட அது தானா வரணும். தானா வந்ததுன்னா நம்ம பிரின்சிபலை விட்டு கொடுக்காம இருந்தா நிச்சயமா நம்மள அசலார் மதிக்கதான் மதிக்கிறான். சாதாரணமா ஒரு திறமை எடுத்துன்னு போனாலே கையை கூப்பிடுற நல்ல பிரதிநிதிகள்லாம் இருக்கா. நாம நம்முடைய மரியாதை காப்பிடணும். அவனோட உட்காந்து அவனோட சாமா ஹோட்டல்ல டீ ஷாட்னு அவனோட சினிமா பார்த்துட்டு இருந்தா நம்மள யாரும் மதிப்பான். அதனால நாம வைராக்கியத்தோடு இருந்தா பெருமாள் அதுக்கு ஏற்ற மாதிரி அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் இங்க சொல்ற. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தா கூட ஒரு சுகிருத விசேஷத்துல நான் இனிமே இந்த காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அதை கடைபிடிச்சான்னா உடனே அத்தையே ஒரு காரணமாக கொண்டு பெருமாள் என்ன பண்ண, சரி இவருடைய பாபத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாய் அந்த அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்தை சாய்கிற. ஆக பெரிய பிராட்டி என்ன, பூமி பிராட்டி என்ன, இவர்கள் எல்லாருமே அந்த பொறுமை தான் பெருமாளையும் நம்மளுடைய பாபத்தெல்லாம் பொறுக்கும்படி பூமி பிராட்டி கேட்டாலே இந்த சேத்தனங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவளுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லிட்டு ஸ்திதே மனித சுஸ்தே சரீரே சதியோனரா தாத்து சாமியே விஸ்வரூபம் மாமாஜம் அப்படின்னு அது உடனே உபதேசம் பண்ணி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னான். ஆக அதுவும் பூமி பிராட்டி நிருபந்தம் தான் சொன்னான். இதெல்லாம் தான் அதே மாதிரி காக்காசுரன் பெரிய அபச்சாரம் பண்ணான். இருந்தாலும் அத்த பிரம்மாஸ்திர அது அத்த
கண்ணழிவே செய்த காக்கூத்தன் பிரம்மாஸ்திர தேவி அது எல்லா இடத்தையும் சுற்றி அங்கங்க அலைஞ்சு யாரும் காப்பாற்றுவது இல்லாத கடைசியில போக்கற்று எம்பெருமான் திருவிழிலேயே வந்து விழுந்தது. அதனால இது ஆனா அந்த காக்கா நான் நீவே அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லல. என்ன இருந்தாலும் ஒரு என்ன பண்ண சரி இதுக்கு நான் இனிமே ராசிகொல்லி வர்ஜனம் அந்த சங்கல்பம் இதுக்கெல்லாம் இது பண்ணாது. அதுக்கு என்ன பண்ண ஒரு தண்டனை கொடுத்துரும். இந்த சேத்தனன் இனிமே நான் அனுகூலனா இருப்பேன் ராசிகொல்லி பண்ண மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணா பெருமாள் அப்படியே விட்டு அதுக்கு மேலே கூட அவனுக்கு அனுகூலம் பண்றேன். இது கேட்காது. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அதான் மற்றை கொள்ளாமை கோள் கொண்டு வா விஷயத்துல ஒரே ஒரு அபராதம் அந்த ஒரு கண்ணை செய்து அதனுடைய துரபி சந்தி அந்த துரபி சந்தியை போக்கி அதை காப்பாத்தினார் அப்படின்னு அபயபிரதாச சுவாமி இந்த ஸ்லோகத்தை கொண்டு சாய்கிறார். இப்படியெல்லாம் எங்களுடைய கருணையானது பாபத்துக்கு உணர்ந்து எம்பெருமான் திருட வந்து விழுந்தாங்க அவனையும் காப்பாற்றக்கூடிய ஆச்சரியமான குணம் இந்த காருண்யம். சாந்தி ஸ்தவேயம் யதி மகதி கதம் முக்ஷேதஹ த்வயி கிருதாஞ்சலி பஞ்சரேஷு இத்தம் ஸ்வதோ நிகிலஜந்துஷு நிர்விசேஷம் வாத்சல்யமுக்திகதமேஷு கதம் குணஸ்தே. அதாவது ஏற்கனவே 10வது ஸ்லோகத்துல அதாவது பிரேமாத்ரி விஷ்குலகிர புருஷா புராணः துஷ்டூர் மதுரிபோ மதுரேர் வசோபி வாசோ விடங்கிதமிதம் மம நீஷவாசः சாந்திஸ்துதே சவிஷயா மம துர்வசோபிஹி அங்க சாய்கிறது. அதாவது தான் ஸ்தோத்திரம் பண்ண முயன்று எம்பெருமான தனக்கு சக்தியும் இல்லை ஞானமும் கிடையாது, ஆனா சொல்லணும் ஸ்தோத்திரம் பண்ணணுன்றமான எனக்கு வந்துருது. ஆனா என்னுடைய நாக்கானது வாக்கானது சுத்தமானது இல்லை. அதனால ஏதோ நான் சொல்ற வார்த்தைகள் புன்கவியா இருந்தா கூட அது உங்களுடைய பொறுமையான குணமானது சத்தியம் கேட்கும்படியாக பண்றது அப்படின்னு சொல்லி கீழே சாட்சார். அதே மாதிரி சாந்தி ஸ்தவேயம் யசி மகதி கதன் முக்ஷேதஹ த்வயி கிருதாஞ்சலி பஞ்சரேஷு யுக்தம் ஸ்வதஹ நிகிலஜந்து நிர்விசேஷம் வாத்சல்யம் உத்ஸ்தத ஜனேஷு கதம் குணஸ்தே. ஹே பகவன் எம்பெருமானே, யதி மகதி இவ்வளவு பெரிதான தவ சாந்தி தேவனுடைய பொறுமை என்ற குணம் பொய் தேவரிடத்தில் கிருதாஞ்சலி கை கூப்புதல் என்ற கவசம் பூண்டவர் பஞ்சரேஷு கிருதாஞ்சலி பஞ்சரேஷு கை கூப்புதல் என்ற கவசம் பூண்டவரிடம் கதம் எப்படித்தான் முக்கியதே மோகமுடையும் சித்தம் இவ்விதம் நிகழ ஜந்துஷு எல்லா நிலையிலும் சொதகா இயல்பாகவே நிர்விசேஷம் நல்லவன் கிட்ட பாகுபாடு என்று தேவ வாத்சல்யம் தேவைய வாத்சல்ய குணமானது ஜனேஷு யாருடைய மிகவும் ஈடுபாடு உள்ளவர்களிடம் கதம் குணமாவது ஒரு சிறப்பா. அதாவது அஞ்சலி வைபவத்துல சாய்கிற துதங்கிரிமு உத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகிருத்கிருதோஞ்சலிஹி ததேவ மூஷ்ணாத் அசுவான் அசேஷதः சுவாணி பூஷ்ணாதி ந ஜாது ஹீயதே.
அப்படின்னு ஆள வந்தார் சாய்கிறேன். அந்த அஞ்சலி வைபத்தை சொல்லும்போது ஒரு தரம் உன் திருவடியை நோக்கி அதுக்கு எப்படி கை கூப்பிடணும், இப்படிதான் கூப்பிடலாம், சேவிச்சு கை கூப்பிடணுமா, தலைக்கு மேல கை கூப்பிடலாம், மாடல கை வச்சு, அந்த மாதிரிதான் கையை கூப்பினா போதும், 2 கையை கூப்பினா போதும். அது ஒரு தடவை பண்ண போறோம், நீ அடிக்கடியா பண்ண வேண்டாம். என்ன அது கையை கூப்பினவுடனே என்ன ஆகுது, அந்த கை கூப்பிட்டு செய்கையே எம்பெருமான ஒரு மாதிரி ஆக்கி அவன் என்ன பண்றான், ததைவ முஷ்ணாதி அசுகான், உடனே இவனுடைய பாவத்தெல்லாம் போக்கு அப்படின்னு பெருமாள் அப்பயே சங்கல்பிக்கிறார். ஏய் கையை கூப்பிட்டா அவன் பாவம் தான் போகணும், பாவம் மட்டும் போறது பத்தி இல்ல, சுபானி புஷ்ணாதி பின்னாடியே அவனுக்கு மங்களங்களை அனுகிரகம் பண்ற. சுபைவ புஷ்ணாதி அவைகளாம் முஷ்ணாதி, இந்த பாவத்தெல்லாம் போகிற, உடனே போகிறது மட்டும் இல்ல, சுபத்து அந்த அனுகிரகம் பண்ற ஷேயஸ்கள்லாம் இருக்கு, நஜாது ஹீயது, அது குறைவும் குறையாது, அது சாஸ்வதமா இருக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இதுக்கே இது யார் விஷயத்துல, எம்பெருமான நோக்கி கை கூப்புறவர்கள் விஷயத்துல. ஆக அந்த கை கூப்புறது இவாளுக்கு ஒரு கவசம் போல. எப்படி சக்தி இல்லாதவன் சக்திகளை பார்த்து அப்ப ஆபத்து வந்து ஐயோ என்னை காப்பாத்து கை கூப்பினா உடனே அவன் காப்பாத்துறான். ஆக அதுக்கு கவசம் இவனை காப்பாத்துக்கிறது கை கூப்பிடுறது. அப்படி இருந்துச்சு எம்பெருமானுடைய வாத்சல்ய குணம் என்ன ஆகுது, யாருக்குமே அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறதே கிடையாது. அந்த வாத்சல்ய குணமானது அது பார்க்கறதே கிடையாது, எல்லாருக்கும் பரவல். ஆனா இவன் விசேஷமா பண்ணக்கூடிய காரியம், அவனை நோக்கி கையை கூப்பினா என்ன உடனே பாப்பம் போறது. அதனால இவன் உன்னுடைய ஆசிரியர்களுக்கு ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை அப்படின்னு சாய்கிறார். அதாவது இங்க எங்களுடைய பொறுமையை ரொம்ப வர்ணிக்கிறார். ஒருத்தன் அடியன் சுவாமி இப்ப கேக்குறது. ஹலோ கேக்குறது அடியன். ஹலோ அடியன் சுவாமி கேக்குறது சுவாமி. கேக்குறது. சரி, அதனால இதனுடைய விவரத்தை நாளைக்கு பார்ப்போம். அதனால இவருடைய பொறுமை என்ற குணத்தினுடைய ஒரு பெருமையை சொல்றாருங்க. அதுக்கு ஆளவந்தா ஸ்லோகத்தையும் அனுபவிச்சோம். அதுல சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார். இந்த அஞ்சலியானது நமக்கு ஒரு அஸ்திரம் மாதிரி அங்க வர்ணிக்கிறார். இது நிறைய அனுபவிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண சாதனை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீ வேதாந்த வேதாந்த வாசி ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய ஸ்ரீ லக்ஷ்மி சரதேவ பாதுகாசே ஸ்ரீ நாராயண श्री कृष्णमारी महादेवाय नमः। श्रीमते शिव श्री रंगनाथ